Welcome students. Schoolers YouTube channel and 6th standard history term 2. அதில் முதல் யூனிட் Vedic culture in North India and megalithic culture in South India என்ற பாடத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸசைசஸை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். வாங்க உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து choose the correct answer. Aryans first settled in dash region. அதாவது ஆரியர் இந்தியாவுக்கு வந்தபோது முத எங்கே குடியமர்ந்தார்கள் என்பதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதில் சாய்ஸஸ் வந்து ஏ பஞ்சாப், பி மிடில் காஞ்சட்டிக், சி காஷ்மீர் அண்ட் டி நார்த் ஈஸ்ட். இதில் அவங்க முத இந்தியாவுக்கு நுழைந்த போது பஞ்சாபில் குடியமர்ந்தார்கள் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஆக ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆரியன்ஸ் கேம் ஃப்ரம் வேர்? A China, B North Asia, C Central Asia and D Europe. அவர்கள் சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து இந்தியாவிற்குள் வந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். C is the right answer. Our national motto Satyameve Jayate is taken from dash. A Brahmana, B Veda, C Aranyaka and D Upanishad. இதில் முண்டகா உபனிஷத் என்ற உபனிஷத்திலிருந்து சத்தியமேவே ஜெயத்தே என்ற தேசிய கொள்கை எடுக்கப்பட்டது என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். டி இஸ் தி ரைட் ஆன்சர். வாட் வாஸ் த ரேஷியோ ஆஃப் லேண்ட் ரெவன்யூ கலெக்டட் டியூரிங் வேதிக் ஏஜ்? இந்த நில வருவாயிலிருந்து வரியாக எவ்வளோ எடுக்கப்பட்டது என்பது அந்த வேதிக் பீரியடில் பார்த்தோம்னா 1/6, அதாவது 1/6 அந்த வருவாயை அவர்கள் வரியாக எடுத்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். Question 2. Match the statement with the reason. Tick the appropriate answer. அதில் ஃபர்ஸ்ட் வந்து assertion, அதாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the Vedic age is evidenced by good number of texts and adequate amount of material evidences. And 2. Reason. Shrutis comprise the Vedas, the Brahmanas, the Aryankas and Upanishads. ஸோ இதில் இந்த கொடுத்துருக்க அசர்ஷனில் வந்து ரெண்டாவது பார்ட்டில் கொடுத்துருக்கூடிய அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்சஸ் வேத காலத்தில் கிடைச்சது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆனால் வேத காலத்தில் வந்து அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எவிடன்சஸ் கிடைக்கல என்பதை நம்ம வந்து பாடத்தில் பார்த்தோம். ஆனால் ரீசனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ருதிஸ், வேதா, பிரம்மணா, ஆரண்யகாஸ் அண்ட் உபனிஷத்ஸ் கம்ப்ரைஸ் பண்ணியிருக்கு என்பதை சரியான ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம ரீசனாக பார்க்குறோம். ஸோ ஆக டி சாய்ஸ், ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ என்பது சரியான விடையாகும். த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 1. Periplus mentions the steel imported into Rome from peninsular India was subjected to duty in the port of Alexandria. அதாவது இந்தியாவில் இருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட இரும்புக்கு அலெக்சாண்ட்ரியா என்ற துறைமுகத்தில் வந்து வரி விதித்தார்கள் என்பதை பெரிப்ளஸ் மென்ஷன் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது சரியான ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 2. எவிடன்சஸ் ஃபார் அயர்ன் ஸ்மெல்டிங் ஹஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பையம்பள்ளி என்ற கிராமத்தில் இரும்பு உருக்கி இருந்ததற்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சியில் கொடுக்கப்பட்டுள்ள both the statements are correct என்பது சரியான விடையாகும். Now question number 3. Which of the statement is not correct in the Vedic society? A. A widow could remarry. B. Child marriage was in practice. C. Father's property was inherited by his son. And D. Sati was unknown. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா child marriage was in practice என்பது தவறான ஸ்டேட்மெண்ட் ஆகும். ஏன்னா child marriage வந்து நடத்தப்படவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ சைல்ட் மேரேஜ் வாஸ் இன் ப்ராக்டிஸ் என்பது இதற்கு சரியான விடை. ஸோ பி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. விச் இஸ் தி கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த ரிக் வேதிக் சொசைட்டி? ஏ கிராம, குலா, விஸ், ராஷ்டிரா, ஜனா. பி குலா, கிராம, விஸ், ஜனா, ராஷ்டிரா. சி ராஷ்டிரா, ஜனா, கிராம, குலா, விஸ். டி ஜனா, கிராம, குலா, விஸ், ராஷ்டிரா. இதில் வந்து பியில் கொடுக்கப்பட்டுள்ள குலா, கிராம, விஸ்,
ஜன, ராஷ்டிரா என்பது சரியான விடை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலில் கிளான், அதாவது ஒரு குடும்பம், அப்புறம் பல குடும்பங்கள் சேர்ந்த கிராமம், அப்புறம் பல கிராமங்கள் சேர்ந்த விஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, அடுத்து அந்த மாதிரி பல கிராமங்கள் சேர்ந்த ஒரு ட்ரைப், அதுக்கு பிறகு அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் இணைந்து அமைக்கப்பட்டுள்ள ஒரு கிங்டம் அல்லது ராஜ்யம் என்பது சரியான விடை. ஸோ சாய்ஸ் பி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 3, fill in the blanks. Vedic culture was dash in nature. ஸோ இந்த வேதிக் கல்ச்சர் அடாப்ட் பண்ண அந்த மக்கள் வந்து செமி நொமேடிக் என்று இருந்தார்கள். அதாவது ஆங்காங்கு நடமாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து ஒரே இடத்தில் குடியமர்ந்து விடவில்லை. அவர்கள் ஆடு மாடு மேய்த்த ஒரு காரணத்தினால அவங்கள வந்து செமி நொமேடிக் என்று சொல்கிறோம். ஸோ செமி நொமேடிக் இஸ் தி ரைட் ஆன்சர். டேஷ் வாஸ் அ டேக்ஸ் கலெக்டட் ஃப்ரம் த பீப்புள் இன் வேதிக் பீரியட். ஸோ வேத காலத்தில் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரி என்னவென்று அழைக்கப்பட்டது என்று பார்த்தால் பாலி என்று சொல்லுகிறோம். டேஷ் சிஸ்டம் இஸ் அன் ஏன்ஷியன்ட் லேர்னிங் மெத்தட். குருகுல சிஸ்டம் இஸ் அன் ஏன்ஷியன்ட் மெத்தட் ஆஃப் லேர்னிங் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். 4, ஆதிச்சநல்லூர் இஸ் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது என்பது விடை. தூத்துக்குடி இஸ் a ரைட் ஆன்சர். State true or false. Question number 4. The Roman artifacts found at various sites provided the evidence of Indo-Roman trade relationships. ஸோ இந்த ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ், அதாவது ரோம கலைப்பொருட்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த ரோம கலைப்பொருட்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையே வணிக வகையிலான தொடர்பு இருந்தது என்பதை கோடிட்டு காட்டுகிறது. So true is the right answer. 2, a hero stone is a memorial stone raised in the remembrance of the honorable death of a hero. அதாவது ஒரு வீரன் வீரமரணம் அடையும் போது அவனுடைய நினைவாக ஒரு நினைவுத்தூண் அல்லது நினைவுக்கல் அமைக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்துருக்கோம் அந்த பாடத்தில். ஸோ அந்தவாறு அமைக்கப்பட்ட அந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம வீரக்கற்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த வகையில் ஆன்சர் வந்து ட்ரூ. 3, the army chief was called Gramani. இது வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வேத காலத்தில் ராஜ்யங்களில் இந்த ஆர்மி சீஃப் என்பவர் செனானி என்று அழைக்கப்பட்டார் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஸோ இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். 4, the black and red ware pottery became the characteristic of megalithic period. அதாவது தென்னிந்தியாவில் இருந்த அந்த பெரும் கற்காலத்தில் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண் பாண்டங்கள் பெருமளவில் புழக்கத்தில் இருந்தன என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. 5, எவிடன்ஸ் ஃப்ரம் அயன் ஸ்மெல்டிங். எவிடன்ஸ் ஃபார் அயன் ஸ்மெல்டிங் ஹேஸ் கம் டு லைட் இன் பையம்பள்ளி. ஸோ பையம்பள்ளி என்ற கிராமத்தில் இரும்பு உருக்கு ஆலைகள் இருந்ததற்குண்டான அடையாளம் கிடைக்கப்பட்டது என்பது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்று நம்ம பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 5, மேட்ச் த ஃபாலோயிங். அதில் லெஃப்ட் காலத்தில் வந்து சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட் காலத்தில் ஃபைன்ஸ். அதாவது எந்தெந்த அகழ்வாராய்ச்சி இடங்களில் என்னென்ன விதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை இதில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் கீழடிக்கு நேராக ஐவரி டைஸ், பொருந்தலுக்கு நேராக டிப்ஸ் ஆஃப் பிளவுஸ், கொடுமணலுக்கு நேராக ஸ்பிண்டில்ஸ் அண்ட் ஆதிச்சநல்லூருக்கு நேராக கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் பார்த்தோம்னா இதற்கு ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஊருக்கும் எதிர்ப்புறமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருள் வந்து பொருந்தி செல்கிறது என்பது தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா கீழடியில் வந்து தந்தத்திலான பகடைகளும், பொருந்தலில் கலப்பைகளின் முனைகளும், கொடுமணலில் ஸ்பிண்டில்ஸ் அதாவது நூல் நூற்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களும், ஆதிச்சநல்லூரில் தங்க நாணயங்களும் தங்க நகைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை நம்ம அணிகலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விதத்தில் டி 1, 2, 3, 4 என்பது சரியான விடையாகும். ஆன்சர் இன் 2 sentences. நேம் தி 4 வேதாஸ். 4 வேதங்களின் பெயர்களை பட்டியலிடுக என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரிக், யஜூர், சாம, அதர்வ என்பது 4 வேதங்களாகும் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். Question number 2. What were the animals domesticated by Vedic people? வேத காலத்து மக்கள் எந்த விதமான விலங்குகளை அவர்கள் பழக்கப்படுத்தினார்கள் என்பதை நம்ம கேள்வியாக கேட்டிருக்காங்க. அந்த விதத்தில் ஹார்சஸ், கவுஸ், கோட்ஸ், ஷீப், ஆக்சன், டாக்ஸ் அண்ட் எலிஃபண்ட்ஸ். ஏன்னா வேதகால மக்கள் வந்து எலிஃபண்ட்ஸை கூட வந்து லேட்டர் வேதிக் பீரியட் பீப்புள் வந்து எலிஃபண்ட்ஸையும் டொமஸ்டிகேட் பண்ணாங்க என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 3.
What do you know about megalith? So megalith என்பதை பற்றி நீங்கள் அறிவது என்ன? The term megalith is derived from Greek. Megas in Greek means great and lithos means stone. அதாவது மெகாஸ் என்பது ஒரு பெரிய என்பதையும் லித்தோஸ் என்பது கல்லையும் குறிக்கும் என்பதை குறிக்கிறது. ஆக using big stone slabs built upon the places of burial is known as megalith என்பதை நம்ம பார்க்கிறோம். Then what are dolmens? Dolmens are megalithic tombs made of 2 or more upright stones with a single stone lying across the burial site. அதாவது இறந்தவர்களை புதைத்த இடத்தில் 2 பெரிய கற்களை செங்குத்தாக அடுக்கியும் அந்த 2 செங்குத்து கற்கள் மீது ஒரு தட்டையான கல்லை படுக்கை வசமாக வைத்தும் அமைக்கப்பட்ட அந்த பரியல் சைட்டை தான் டால்மன்ஸ் என்று சொல்கின்றோம். வாட் ஆர் ஏர்ன்ஸ்? அதாவது தமிழில் முதுமக்கள் தாலி என்று சொல்கிறோம். இந்த முதுமக்கள் தாலி என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஏர்ன்ஸ் ஆர் லார்ஜ் பாட்டரி ஜார்ஸ் which are used for burying the dead during megalithic period. அதாவது பெருங்கற்கால பீரியடில் இறந்தவர்களை புதைப்பதற்கு ஒரு பெரிய மட்பாண்டங்களை பயன்படுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அதைத்தான் முதுமக்கள் தாலி என்று சொல்கின்றோம். 6. Name the coins used for business transactions in Vedic period. அதாவது வேத காலத்தில் பார்ட்டர் முறை, அதாவது எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய வணிக முறை இருந்தது என்று நம்ம பார்த்தோம். அந்த விதத்தில் நிஷ்கா, சாத்மனா என்பது தங்க நாணயங்கள், கிருஷ்ணலா அதாவது வெள்ளி நாணயங்கள். ஆக இவ்வகையான நாணயங்கள் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்காக வணிக மாற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்டன என்பதை நாம் பார்த்தோம் பாடத்தில். Question number 7. Name some of the megalithic monuments found in Tamil Nadu. Urns, dolmens, menhirs and hero stones are some of the megalithic monuments found in தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சில பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஏர்ன்ஸ் என்று சொல்லக்கூடிய முதுமக்கள் தாலி, டால்மன்ஸ் என்ற புதைக்கற்கள், தென் மென்ஹீர்ஸ் என்று சொல்லக்கூடிய புதைகளில் அமைத்துள்ள செங்குத்து கற்கள், தென் வீரக்கற்கள் ஆகியவை தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அடுத்த கொஸ்டின், ஆன்சர் தி ஃபாலோயிங். ரைட் briefly about the archaeological site at கொடுமணல். கொடுமணல் என்பது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடமாகும். இது சங்ககால போயமான பதிற்றுப்பத்தில் கொடுமணம் என்ற ஊரை ஒத்து செல்கிறது என்று நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். இங்கு 300க்கும் மேற்பட்ட மட்பாண்டங்களில் பதிவு செய்யப்பட்ட எழுத்துக்கள், அதாவது தமிழ் பிராமி எழுத்துக்கள் வகை எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக இங்கு ஸ்பிண்டில்ஸ், வேர்ல்ஸ் which are used for making thread from cotton, pieces of cloth along with tools, weapons, ornaments, beads, particularly carnelian கண்டுபிடிக்கப்பட்டன என்பதை நம்ம பார்க்குறோம். A menhir was also found at a burial site. இங்கு மென்ஹீர் என்று சொல்லக்கூடிய அந்த புதைத்த இடத்தில் நடப்பட்டுள்ள ஒரு நெடுகல் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். Write about the Vedic women in a paragraph. In the early Vedic society, women relatively enjoyed some freedom. The wife could perform rituals along with her husband in their house. Child marriage and sati were unknown. There was no bar on the remarriage of widows. The women were denied right to inherit property from their parents. In the later Vedic period, the role of women in the society as well as their status declined. Women could no longer perform rituals in the family. Education was denied to women and widow remarriage was not encouraged. அதாவது ரிக்வேத காலத்து சமுதாயத்தில் பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரத்தை அனுபவித்தார்கள். வீட்டில் கணவருடன் சேர்ந்து பெண்களும் பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தனர். குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் போன்றவை வழக்கத்தில் இல்லாமல் இருந்தது. விதவை மறுமணமும் அனுமதிக்கப்பட்டது. பெற்றோர் சொத்து உரிமை பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. பிற்கால வேத காலத்தில் அவர்களது சுதந்திரம் மற்றும் பங்களிப்பு மிக குறைந்துவிட்டது. அவர்கள் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய அனுமதிக்கப்படவில்லை.
கல்வி கற்பதற்கும் அனுமதிக்கப்படவில்லை. விதவை மறுமணமும் ஊக்குவிக்கப்படவில்லை என்று நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கமிங் டு ஹார்ட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அதாவது வேத காலத்தில் நிகழ்ந்த குருகுல முறை கல்வி திட்டமும் தற்போது இருக்கக்கூடிய நவீன கால கல்வி திட்டமும் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பது கேள்வியாக கட்டியிருக்கிறார்கள். இதற்கு உங்களுக்கு ஒரு பதிலை வரைந்து தந்திருக்கின்றேன். அதில் வந்து பீரியட் ஆஃப் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா குருகுல சிஸ்டம் ஏன்ஷியன்ட் டைம் அண்ட் மாடர்ன் சிஸ்டம் வந்து ப்ரெசன்ட் டைம். நம்பர் 2, பிளேஸ் ஆஃப் லேர்னிங், எங்கு அவர்கள் பாடத்தை படித்து வந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா டீச்சர் அல்லது மாஸ்டர்ஸுடைய வீட்டிலிருந்து அந்த மாணவர்கள் வந்து கல்வி கற்றார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். தற்போது வந்து நம்ம ஸ்கூலில் தான் அந்த பாடங்களை கற்று வருகின்றோம் என்பதையும் பார்க்குறோம். மெத்தட் ஆஃப் லேர்னிங், ஓரல் ட்ரெடிஷன் அண்ட் மெமரைசிங், பெரும்பாலான சொல்லிக் கொடுத்து அதை கேட்டு மனனம் செய்து அல்லது மனப்பாடம் செய்து படித்து வந்தார்கள் என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். ஆனால் மாடர்ன் சிஸ்டம் வந்து ஓரல் அண்ட் ரிட்டன் மெத்தட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பாடத்தை நன்றாக புரிந்து கொண்டு மூலமாகவும் கற்று வருகிறோம் என்பதை பார்க்குறோம். சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன பாடங்கள் அவங்க படித்தாங்கன்னா வேதாஸ், இதிகாசா, புராணாஸ், அஸ்ட்ராலஜி, மேத்ஸ், லாஜிக், எத்திக்ஸ் ஆக பாடங்கள் வந்து அவங்க கற்று வந்தார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து லாங்குவேஜஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் போன்ற பாடங்களை நாம் படித்து வர்றோம். ஃபார்மல் எஜுகேஷன் வாஸ் ஓப்பன் டு ஒன்லி மென். குருகுல சிஸ்டத்தில் வந்து அவ்வாறான கல்வி முறை வந்து ஆண்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் மாடர்ன் சிஸ்டத்தில் வந்து ஆண்களும் பெண்கள் இருவரும் கற்று வருகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இதுதான் பெரும்பாலான வித்தியாசங்கள் என்பதை நம்ம இந்த பாடத்தில் ப்ரைட் அண்ட் ஜாய், லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் தி ஃபேக்ட். ஆர்கியாலஜிக்கல் சைட், ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ஸ், ஃபேக்ட். அதாவது ஒரு தொல்லியல் துறை தோண்டி எடுத்த ஒரு இடங்களில் என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, அது நமக்கு எதை விளக்கி சொல்கிறது என்பதை பற்றி ஒரு அட்டவணையாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் தமிழ் பிரமிஸ்கிரிப்ட் கிடைச்சது என்றும் அது வந்து ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர் நிலவி வந்ததை வந்து விளக்குகிறது என்று சொன்னாங்க. அந்த விதத்தில் கீழடியில் ரோமன் ஆர்டிஃபேக்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது, ரோம கலைப்பொருட்கள். இது நமக்கு எதை தெளிவாக சொல்லுகிறது என்று பார்த்தோமானால் இந்தியாவிற்கும் ரோமர்களுக்கும் இடையே நிகழ்ந்து வந்த வணிக உறவுமுறையை விளக்குகிறது. அடுத்து பையம்பள்ளியில் இரும்பு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சாதனங்கள் வந்து பையம்பள்ளியில் வந்து இரும்பு உருக்கு நடந்து வந்ததை விளக்குகிறது. பொருந்தல் என்ற ஊரில் பாட் ஃபில்டு வித் ரைஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்கால மக்கள் அங்கு வந்து பெரும்பாலும் அரிசியை முக்கியமான உணவாக எடுத்து வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். கொடுமணல், ஸ்பிண்டில் வேர்ல்ட், அதாவது நம்ம நூல் நூற்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது நமக்கு எதை தெரிவிக்கிறது என்று பார்த்தோம்னால் பீப்புள் மேட் த்ரெட் ஃப்ரம் காட்டன், அதாவது பருத்தியிலிருந்து அவர்கள் நூல் நுற்றார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். கம்மிங் டு ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி, சென்டென்ஸ் மேக்கிங் பை யூஸிங் திஸ் நியூ வேர்ட். சிவப்பு நிறத்தில் நான் வந்து அந்த வேர்ட்ஸை வந்து காட்டியிருக்கேன். அந்த விதத்தில் ஸ்ருதி மீன்ஸ் லிசனிங் ஒன்ஸ் தட் வர் டிரான்ஸ்மிட்டட் ஓரலி த்ரூ ஜெனரேஷன்ஸ். இதற்குண்டான விளக்கமெல்லாம் பாடத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் நான் வந்து ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்கிறேன். கிராமணி வாஸ் த ஹெட் ஆஃப் அ வில்லேஜ் இன் வேதிக் டைம்ஸ். ராஷ்டிராஸ் were tribal kingdoms during the Rig Vedic period. Then Vedic culture corresponded to dash period, Iron Age period. Aryans of Rig Vedic period were semi-nomadic. அவருடைய வாழ்க்கை முறை எவ்வாறு என்பதை இந்த சென்டென்ஸ் விளக்குகிறது. Vedic people used gold and silver coins as barter for business transactions. Now coming to word search, இதில் வந்து ஒரு அட்டவணை, ஒரு இது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் கொடுக்கப்படக்கூடிய லெட்டர்ஸை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சமமான பதங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த விதத்தில் ஒன்றை வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். த பாஸ் இன் விச் தி ஆரியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்டர்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைபர், KHYBER, அதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த விதத்தில் கொஸ்டின் நம்பர் 2, டெக்ஸ்ட் கண்டெய்னிங் டீச்சிங்ஸ் ஆன் ரிலிஜியன்ஸ் வந்து ஸ்மிருதி என்று பார்க்குறோம். அந்த ஸ்மிருதி என்பதை நான் இங்கே வந்து காட்டியிருக்கேன், டயகனலாக இருக்குது. தென் a group of villages was called Vis, ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. 3, the tribal assembly Ghana, that has been given here, GANA.
தென் அசம்பிளி ஆஃப் பீப்புள் சமிதி வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க அந்த லாஸ்ட் காலத்தில். தென் அக்னி ஃபயர் அக்னிங்கிறது வந்து இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் கோல்ட் காயின் சாத்மனா. கோல்ட் காயின் வாஸ் ஒன் காயின் தட் வாஸ் யூஸ்டு ஃபார் டிரான்சாக்ஷன் இன் பிஸ்னஸ் இந்த வேதிக் பீரியட் என்பதை நம்ம பார்த்தோம். பீரியட் ஆஃப் வேதிக் ஏஜ் கோயின்சைடட் வித் அயன் ஏஜ் என்று பார்க்கிறோம். திஸ் இஸ் 8. அண்ட் மெகாலித்திக் டாம் வாஸ் கால்டு டால்மன் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். அண்ட் டால்மன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க DOLMEN. ஸோ இந்த விதத்தில் வந்து இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். லைஃப் ஸ்கில்ஸ் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் நியூஸ் பேப்பர்ஸ் அபவுட் ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். அதாவது தினசரி செய்தித்தாள்களில் வரக்கூடிய தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிப்புகள் குறித்து சில விஷயங்களை நீங்கள் தேர்வு செய்து அதை வந்து ஒரு கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் டீச்சர். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் அளவில் உங்கள் ஆசிரியர் உதவியுடன் செஞ்சு பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தென் சைட் விசிட் டு எனி ஒன் ஆஃப் தி ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் இன் நியர் யுவர் லொக்காலிட்டி. ஸோ உங்கள் ஊர் பக்கத்துலேயே இந்த பாடத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில தொல்லியல் இடங்கள் வந்து இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் விசிட் பண்ணி அங்கே என்னென்ன விதமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது பற்றிய விவரங்களை சேகரித்து நீங்கள் ஒரு கட்டுரையாக வரையலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கமிங் டு தி லாஸ்ட் கொஸ்டின், ஆன்சர் கிரிட். மென்ஷன் டு இதிகாசாஸ். ஸோ இந்த பாடத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ராமாயண மகாபாரதம் 2 இதிகாசங்கள் என்று சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கல் மோனோலித்திக் பில்லர் பிளான்டட் இன் த மெமரி ஆஃப் டெட் இஸ் கால்டு டேஷ். ஆன்சர் இஸ் மென்ஹிர். நேம் தி ஏன்ஷியன்ட் டவுன் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் டேட்டிங் டு சங்கம் ஏஜ். ஆன்சர் கீழடி. நேம் எனி 2 iron age sites in Tamil Nadu. Answer கீழடி, ஆதிச்சநல்லூர். வாட் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வாஸ் ப்ராக்டிஸ் பை ஏர்லி ஆரியன்ஸ். அதை வந்து ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் மெத்தட் என்று பாடத்தில் விளக்கி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய களைச்செடிகளை வெட்டி எரித்து விட்டு அங்கே புதிதாக நடவு பணியை செய்வது என்பது தான் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் என்று சொல்லுகின்றோம். நேம் 2 large cities emerged during Vedic period. அயோத்தியா, மதுரா, இந்திரபிரஸ்தா ஆகிய நகரங்கள் வந்து வேத காலத்தில் தோன்றிய பெருநகரங்கள் என்பதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். அந்த விதத்தில் இதில் கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.